ஒரு ரூபா கையில இல்ல. அதுக்குத்தான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்கிட்ட நம்ம வேலையை காட்டினோம்னா அவங்க டபாய்ச்சிடுறாங்க. அதனால அந்த விளையாண்டுட்டு இருக்கான சின்ன பையன் அவன் கழுத்துல இருக்க செயினை லவட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பாஸ் எங்கன்னே பற்றும் இருக்கு. வா வா வா. ஓடுண்டா வர்றான பாரு. வந்துட்டேன். தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? திருடன் போலீஸ் விளையாட்டல அங்கிள். அப்படியா? போலீஸ் திருவிளையாட்டாண்டா. ஆமா நீ போலீஸா திருடனா? திருடன் அங்கிள். நாங்களும் திருடங்கதான். ஆனா நாங்க நிஜ திருடங்க. வாயக்கிய திறந்து ஏதாவது சத்தம் கித்தம் போட்டேன்னு வச்சுக்கோ உன்னை கொன்றுவேன். டேய் இது ஓகேவா? ஓகே ஸ்மைல் ப்ளீஸ். டேய் ஸ்மைல் பண்ண சொல்றான்டா. Thank you. எதுக்கு? தம்பி எதுக்கு எங்க ரெண்டு பேரும் சிரிக்க வச்சு போட்டோ எடுத்த? என் செயினை திருட நீங்க தான் போலீஸ் கிட்ட மாட்டி விடுங்க அங்கிள். பயவலிய விவரமா இருக்கு பாஸ். மரியாதை செயினை கொடுங்க. இந்த தஞ்சதாவே இருக்கட்டும். இது போலீஸுக்கு, இது பேக்கெட் மணிக்கு. வரட்டா? யாரா நீங்கெல்லாம்? இவன் என்னத்துக்கு விக்கிறான்? அவர் விக்கலிங்க, அழுகிறாரு. ஏன்? அந்த ஒரு பொண்ணு செஞ்ச தப்புக்கு எங்க எல்லாரையும் நீங்க யாருன்னு கேட்கலாமா ஐயா? ஓடி போய் கண்ணாலம் கட்டிக்கிட்ட பொண்ணோட உறவுக்காரங்க போல இருக்குது. நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படின்னா தப்பு பண்ணாவா? காதலிச்ச பையனோட கம்யூனிட்டிட்டா அவ்வளவுதானே? ஐயா நீ கோவமா அடிச்சு துரத்துனீங்க. டேய் அன்னைக்கு நான் வேற ஆளு, இன்னைக்கு நான் வேற ஆள்டா. அதான் நட பேச்செல்லாம் மாறி இருக்கு. அதுக்கு என்னன்ற? ஐயா ஒண்ணு இல்ல. டேய் ஐயா எப்படி பேசுனேன்னு நமக்கு அதுவா பிரச்சனை? எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஐயா நீங்க பெரியவங்க, எப்படி வேணாலும் பேசலாம். சீமாண்டா அவன் அர்த்தம் வச்ச வஞ்சிர மாதிரி என்ன அழகா சொன்னா பாத்தியா அவன்? என்னங்க அவர் அர்த்தம் வச்சு வஞ்சிரம் நல்லா சொல்றாரு. ஏதோ உதாரணத்துக்கு சொல்றாரு. நீ போய் உன் பொண்ணை கூட்டியா? ஐயோ என் பொண்ணு இல்லைங்க, இவர் பொண்ணு. அத்தேரேதா எனக்கு நீ எனக்கு கத்து கொடுக்குறியா? அவன் பொண்ணு நான் உன் பொண்ணு மாதிரி தானே, அந்த அர்த்தத்துல சொன்னேன் நான். எப்படியா? சூப்பர். ஐயா அதுக்கு கொஞ்சம் காசு செலவாகுமே. எவ்வளோ? ஒரு 50,000 ரூபாய். அப்ப வேணாம் விடு, எங்க இருந்தாலும் வாய்க்க. ஐயா சொல்றதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? ஓடி போனது ஏன் பொண்ணு. இந்த அம்மா சும்மா கூவாத, போய் உன் பொண்ணை இட்டா. பொண்ணு சரி, இந்த இட்டான்றது யாருங்க? கூட்டிக்கின்னு வான்னு சொன்னப்பா. அது அப்படியே சொல்லிருக்கலாம். உனக்கு என்ன வேணும்? சூப்பர் வாழ்க தமிழ். நல்லா இருக்கிறான்டா அவன், சால் காட்டஸ் பாக்ஸர் மாதிரி. அண்ணாத்தை கொஞ்சம் பெருசா இருந்திருக்குமோ. அப்பா சமய கிட்ட ஊடு கணக்காக்குது. பாஸ் குட் மார்னிங் பாஸ். சாரி 5 நிமிஷம் லேட்டு. இந்தாங்க. என்னது? அருகம்புல் ஜூஸ். என்னத்துக்கு? சக்கரைக்கு. டேய் சக்கரைக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கணும்டா. கரும்பு ஜூஸா? ஆமா சரி. அதை விட்டு துண்டத்துக்கு நாஸ்தா என்ன பண்ணி வச்சுக்கிற? பாஸ் ஸ்டீம் ஸ்பினச், கிரீன் சாலட், பாiled வெஜிடபிள்ஸ் அண்ட் கிளியர் சூப். இத்தனை தூரமா இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு நாஸ்தா துண்ண வராங்களா? தமாஸ் பண்ணாதீங்க பாஸ். எப்பவுமே நீங்க வழக்கமா சாப்பிடுற கீரை கடசலும் அந்த வேக வச்ச காய்கறியும். நிறுத்து. இந்த ஆடு மாடு சாப்பிடறதெல்லாம் விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாக்குக்கு ருசியா என்னாக்குது அதை சொல்லு. பாஸ் உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் 65. அச்சன்னா உடம்ப பத்தி கவலைப்படுறவன் எவனாவது கோயை துண்ணுவானாடா? கோழி தோல்ல எவ்வளவு கொழுப்புக்குது தெரியுமா உனக்கு? சூட்ட கலப்பி விட்டுரும். சரி பாஸ் என்ன வேணும்னு சொல்லுங்க, பண்ணி தரேன். நீ என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேட்டுவா. நல்லா மிளகாவை கிள்ளி போட்ட சுறா போட்டு புளிய கரைச்சி ஊத்தின காணாங்கத்தி குழம்பு, வறுத்து வச்ச வஞ்சரம், மார்க்கெட்ல நண்டு கிடைக்குதான்னு பாரு. இல்லன்னு வச்சுக்கோ வெங்காயத்தை போட்டு பெரட்டினா ஏறா பண்ணி வை. என்னமோ தெரியல பாஸ், உங்க டேஸ்டும் மாறி போச்சு, பேச்சும் மாறி போச்சு. ஏன் உனக்குண்ணா? இல்ல ஒரு சந்தேகம். வேலையில இருக்கணும்னு ஆசைப்படுற தொழிலாளி முதலாளிய சந்தேகப்படக்கூடாதுரா. இல்ல பாஸ், நீங்க என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா சாப்பிடுங்க பாஸ், செஞ்சு தர என்னோட வேலை. அது கொஞ்சம் உப்ப கம்மியா போடு. உப்ப கம்மியா போடுறதா? ஐயோ அப்பா, அந்த ஊட்டி எஸ்டேட் விட்டு வெளியில வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. டேய் அந்த ஏசிய போடுறா. பாஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏத்தந்தேன் பாஸ். என்னடா டேய், ஊட்டி கிளைமேக்ட்ல உடம்பு செட் ஆயிருச்சுடா. எங்க போனாலும் அந்த கிளைமேக்டே மெயின்டைன் பண்ணு போல இருக்குடா. அவ்வளவுதானே, பேசாம இருக்கிற காசுக்கு ஒரு ஏசிய வாங்கி மாட்டிடுவோம். அதை எங்க பாஸ் மாட்டுறது? டேய் இதுல என்னடா பிரச்சனை? வாஸ்து பிரகாரம் வடக்கு மூலையில தான்டா மாட்டணும். ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்க போடுங்க. டேய் இந்த செவத்துல இந்த சைஸுக்கு நீ பேத்து எடுத்துட்டேன்னா அதுக்குள்ள கரெக்டா ஏசி மாட்டலாம். ஓகே பாஸ் அங்க பாருங்க. என்னடா என்ன பாஸ் ஆயிருச்சு? இது எந்தடா பாஸ்? டேய் பேங்க் கஜானாடா. அந்த பைய எடுத்து சீக்கிரமா வாடா. வாடா வந்துட்டு பாஸ். வேகமா வாடா. பாஸ் இந்த பீரோல எப்படி பாஸ் திறக்கிறது? டேய்
பல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த அம்பு ஆயுதம்டா. அம்பு. பாஸ் என்ன பாஸ் உங்க பவரே பவர். டேய் இது ஏன் பவர் இல்லடா, இந்த அம்போட பவர். எங்க கட்டான் திறக்குது. ஐயோ பணத்தை போடுறா, கட்டு கட்டா போடுறா. எத்தனை ஆட்டு பிடிக்காதவ காத்து கிடந்தோம். ஐயோ நம்ம கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்காங்கடா. பணத்தையே கண்ணை காட்ட மாட்டேங்கன்னு முருகனை திட்டிட்டேன்டா. இவ்வளவையும் காட்டுறது தாண்டா முருகன் நம்மள சோதிச்சிருக்கான். எவ்வளவு பாஸ் எடுத்துக்கிற? டேய் கணக்கினடா கணக்கு. எவ்வளவு முடியுமா இருடா. வாடா இந்த அவதியா பின்னாடி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமேன்னு ஃபீல் பண்ண கூடாதடா. இவ்வளவு பணம் இருக்கே, இதுல எவ்வளவு இருக்கு? காலையில பேப்பரை பார்த்தா தெரிய போகுது. இவ்வளவு பணம் கொள்ளைன்னு கொட்டை எழுத்துல போட்டுக்க போறான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோம்டா. ஏடா அங்க போயிடுறா. எடு அதுல இருக்கிற எல்லாத்தையும் எடு. நான் இதுல கொஞ்சம் எடுக்கு, அதை எடுக்கிறேன். இந்தா இந்தா. பாஸ் வந்த வழி மறைஞ்சு போச்சு பாஸ். அதான்டா பெரியவங்க சும்மாடா சொல்லியிருக்காங்க. 4 காசு வந்த உடனே உனக்கு வந்த வழி மறந்து போச்சா? மறக்கல பாஸ், மறைஞ்சிருச்சு. என்னடா மறைஞ்சு? ஐயோ டேய் உண்மையிலே மறைஞ்சிருச்சுனா இப்ப எப்பறா வெளில போறது? மின்னுக்கு கோடு போட்டில அதே மாதிரி போய் போடுங்க. ஓகே. ஆத்தாடி என்ன எலவோ. ஐயோ ஓபன் ஆகலையே. ஐயோ ஒண்ணுமே ஆகலையே. இப்ப என்னடா பண்றது? டேய் ஏதாவது மந்திரங்கந்திரம் சொல்லணுமா? பாஸ் அண்டா கசம் அல்கா கசம் திறந்து விடு திசை. டேய் இது அலிபாபா மந்திரம்டா. பாஸ் அந்த அம்பை ஏட்ட கொடுங்க பாஸ். மதுரை மீனாட்சி காளியத்தா மாரியத்தா டேய் கருப்பசாமிக்கு ஒரு கடையை வெட்டி பூஜையை போட்டோம்டா. முதல்ல வெல்ல போடா. நீ போடா. சாந்தர கடவுளே காப்பாத்திட்டா. இன்னும் எதுவும் பயங்கர ஏசிக்குன்னு ஓட்ட இங்க உண்மையாவே ஏசி நிக்கிறாரு பாஸ். இப்ப என்னடா பண்றது தெரியலையே பாஸ். இவரு வேற புண்ணிய வச்சு கும்பிடுறாரு. சார் இங்க பாருங்க சார், ஸ்டேஷனுக்குள்ளே ஓட்ட போட்டு உள்ள வந்துட்டானுங்க. டேய் யாரா நீங்க? என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? சார் நாங்க ரூட் மாதிரி வந்துட்டோம், கொஞ்சம் வழி விடுறீங்களா? எஸ்கேப். சார் தெரியுங்க சார். புரியுங்க அவங்கள.